கஞ்சா வியாபாரிகளுக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழு ஆதரவு அளித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் சரமாரி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதியில்தான் அடிக்கடி கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல் செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சிறுமி கொலை வழக்கில் கைதானவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் வழக்கு தாமதப்படுத்தப்படுகிறது என குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். அந்த போதைப் பொருளை புதுவையிலிருந்து முழுமையாக அகற்றுவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்பதைத்தான் இவர்கள் சொல்ல வேண்டும். அது குறைவு. நான் தான் சொன்னேன், இது பூராவும் இருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா முருகனுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் முழுமையாக இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நான் சொல்றேன், ஹோல்சேலா இங்க பாண்டிச்சேரியில் படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரியிலே, அதுவும் குறிப்பாக அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்களுக்கு வேண்டிய முருகன் என்ற பெயராக இருக்கக்கூடிய ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருப்பவர் தான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்.